ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிடி கிராண்ட் கேமிங் தமிழ். இது யார் அப்போ சமைக்க படிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னா வேறு யாரும் இல்லை, கக்காஷி ஹட்டாக்கே தான். அது நான் தான். ஏன்னா நானும் பேசிகிட்டு இருக்கேன்டா. அடுத்தது சைடில் பாருங்கள், ஒபிட்டோ கேலக்ஸி எஃபெக்ட்லாம் வேணால் போடுறேன். அப்புறம் நம்ம நியூஸ் சேனல் லோகோ யூஸ் திஸ் இப்படி ஸ்க்ரீனில் கரெக்டாக சொல்லும் போது வந்துச்சா, சரி ஓகே. இதுக்கும் செலிப்ரேட் எஃபெக்டை போட்டாருன்னு நினைக்கிறேன். நான் லேட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ இந்த லைட்னிங் எஃபெக்ட்டு அப்புறமேலே இப்போ வந்து நான் இந்த எஃபெக்ட்டுக்கு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். இது போடாமல் இருந்தால் பேக்ரவுண்ட் வந்து உட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கான்ட்ராஸ்ட்டே போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று, இன்னும் இது என்ன வீடியோன்னு சொல்லலையா. ஸோ இது என்ன வீடியோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று, அதுதான் வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அது எப்படி நான் அதை என் வாயால் நான் சொல்லுவேன். ஐயோ எப்படின்னு 2 டைம் சொல்கிறேன், அந்தளவுக்கு இதாகிடுச்சு. நான் போன டைம் ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அதில் ஐ ஆம் குட் அப்படிங்கிற ஒரு சாங் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த சாங்க்கு காப்பிரைட் கிளைம் ஆகிருக்கு. நல்ல வேலை ஸ்ட்ரைக் விழுகலையா, அது வரைக்கும் சந்தோஷம். காப்பிரைட் கிளைம் ஆகிருக்கு. அதை நான் வந்து அந்த இடத்துலையே நான் பார்த்த அந்த செகண்ட்லேயே அந்த சாங்கை மட்டும் எரேஸ் பண்ணிட்டேன் அந்த வீடியோவிலேருந்து. ஸோ நம்ம ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணி அது நல்லா டெவலப் ஆகும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அதனால் நியூ இன்ட்ரோ நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இது பண்ணுறதுக்கே நான் சேனல் ஆரம்பித்து 2 மாதம் கிட்ட ஆச்சு. ஸோ இது பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. முன்னாடி ஒரு இன்ட்ரோ பண்ணியிருப்போம், அது தர்பார் சாங்கோட வந்து கொஞ்சம் நம்ம சாங்கை மாற்றிருப்போம். அதோட அவுட்லைன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சாங்கை மாற்றிருப்போம். ஸோ அதுவும் வந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அதனால் அந்த சாங்கை நான் டெலிட் பண்ணிட்டு இப்போ இத்தனை நாள் கழிச்சு இதை வச்சேன். இதுவும் இப்படி காப்பிரைட் கிளைம் ஆகிடுச்சு. ஒரு வீடியோக்கே அப்படின்னா நம்ம எல்லா வீடியோக்கும் போட்டு பண்ண முடியாது. அப்புறமேல் வெறும் சாங்கை மட்டும் அந்த எரேஸ் பண்ணிட்டு வெறும் இதை மட்டும் வச்சிடலாம், வெறும் வீடியோ மட்டும் ஷோ ஆகுற மாதிரி வச்சிடலான்னு யோசித்தேன். ஒரு நிமிஷம் என்னடா வளரிட்டு இருக்கேன். சரி அந்த சாங்கையை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் வீடியோ போடலான்னு பார்த்தா அதுவும் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. வேறு ஏதாவது பாட்டு நான் கண்டுபிடிக்கணும். நான் காப்பிரைட் சாங் தான் எடுத்து வைக்கணும். ஸோ அதுவும் வேறு வழி இல்லை, அதுவும் கிடைக்கிற வரைக்கும் வரணும். ஸோ இந்த வீடியோ என்ன வீடியோன்னே சொல்லாமல் இருக்க பாருங்களேன். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கணும்னு பார்த்து 2 நிமிஷம் 40 செகண்டுக்கு மேலே போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ சொல்லிட்டோம். அப்புறம் நான் வந்து நிறையா விசஸ் பேட்டில், நருட்டோ வர்சஸ் மினாட்டோ, மாதரா வர்சஸ் மினாட்டோ, நருட்டோ வர்சஸ் மாதரா, இந்த மாதிரி நிறைய விசஸ் பேட்டில்லாம் பண்ணலான்னு நினச்சேன். பட் அப்போ தான் எனக்கு அங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இப்போ நான் ஒரு பேட்டில் வீடியோ இப்போதைக்கு க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இன்டர்நெட்டில் இருந்து தான் வந்து சோர்ஸஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ மாதரா வர்சஸ் மினாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் வருது. அந்த பேட்டிலில் இப்போ நான் வந்து மினாட்டோ ராசங்கன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன்னா, சொல்லும் போது அந்த லைவாக அந்த வீடியோவில் மினாட்டோ நம்ம சீரீஸில் ரசங்கன் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு கிளிப்பு போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் மாதரா பற்றி பேசும்போது பின்னாடி மாதரா பற்றி இமேஜஸ், வீடியோஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் கூகுள்லேருந்து பண்ணணும். யூடியூப்லேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு வந்து என் மொபைல் கேப்பபிலிட்டிலாம் இந்த வீடியோவில் வரும். அதாவது அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் லோகோக்காக க்ரியேட் பண்ண ஐடியாஸ். இதில் அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப்பில் மீட்டா கிட்ட தான் க்ரியேட் பண்ணேன். பட் நான் அந்த ஃபைனலாக முதல்ல காட்டினேன்ல, அது வந்து வேறு ஏஐயில் க்ரியேட் பண்ணேன். அது வந்து வேறு ஏஐயில் க்ரியேட் பண்ணேன். அது என்ன ஏங்கிறதையும் நான் அந்த வீடியோட மிடில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போயே 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் அந்த ஏஐ மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்ச நேரம் கழித்து சொல்லுவேன். அப்போ வேறு என்ன சொல்லியிருந்தேன், இது எல்லாமே வந்து நான் ஏஐயில் க்ரியேட் பண்ணது, ஒரு ஐடியாஸோட பிக்சர்ஸு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் வரப்போகிறது எல்லாமே. பட் முதல்ல காட்டினது தான் வந்து கன்ஃபார்மாக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு போட்டுருந்துச்சு. அதுவும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிப்போம்.
அப்புறம் முன்னாடி ஒன்று பேசியிருந்தேன், அது என்ன பேசிட்டு இருந்தேன்? இப்போ வந்து மாத்ரா விசஸ் ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ மாத்ரா விசஸ் மினாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்ரா பற்றி பேசும்போது மாத்ராவோட இமேஜஸ் வீடியோஸ்லாம் பேக்ரவுண்டில் வரணும். மினாட்டோ பற்றி பேசும்போது மினாட்டோட இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் வரணும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரினா எனக்கு ஸ்டோரேஜ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் மிடில் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போது நான் வந்து முன்னாடி ஒன்று க்ரியேட் பண்ணல, அந்த இமேஜ் எந்த ஏஐயில் க்ரியேட் பண்ணங்கிறத பார்ப்போம். ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே சிமிலராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், த சாட் ஜிபிடி. ஸோ அந்த ஏஐ தான். அப்புறம் நான் வந்து எப்போ ஞாபகம் வருதோ அப்போ தான் டக்குன்னு சொல்லுவேன். டக்குன்னு அப்போ தான் வந்து சொல்ல வருது. ஒரு ஃப்ளோவில் வந்து பேசிகிட்டு இருப்பேன், டக்குன்னு மறந்துடுவேன். அதனால் இப்போ ஞாபகம் வந்துச்சு. அந்த காப்பிரைட் கிளைம் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து பெரிய பிரச்சனைலாம் இல்லாமல் நான் சாங்கை டக்குன்னு எரேஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ அதுக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தா கூட இருக்கும். ஓகே, வேறு என்ன பேசிகிட்டு இருந்தேன் முன்னாடி? அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டோரேஜ் பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நம்மளால் விசஸ் பேட்டில்லாம் போட முடியல. இன்னும் நிறையாவே போடுவோம். ஸோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த மாதிரினா, வேறு ஏதாவது ஒரு ஃபோன் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபோனை ஏதாவது கிடச்சுன்னா, அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வீடியோ வந்து அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடணும். ரெக்கார்ட் பண்ணதுமே அதை எனக்கு அமுச்சு விட்டுட்டு நான் என்னோடய ஃபோன்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஃபோன்லேயே என்னோடய ஜிமெயில் ஐடி, நம்ம சேனலோட ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்போது வந்து என்னோடய ஃபோனோட ரேம் பற்றி பேசணும். ஸோ மிடில் சொல்கிறேன்ட்டு இருந்தேன் இல்லையா, வீடியோ கடைசியில் சொன்னேன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 9 minutes இல்லை 10 minutesோட வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா அப்லோட் பண்ணவும் நெட்டு தேவைப்படும். அது வேறு ஒரு 300 MB இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷம்னா 300 MB வருது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓகே, என்னோடய டிவைஸோட ரேம் பார்த்திங்கன்னா ஒன்லி 2 GB ரேம் வித் 18 GB. அதுலேயும் அவங்க ஆல்ரெடி 8 GB பிடிச்சிடும். இல்லை 6 GB பிடிச்சி தான் தந்தாங்க. டிவைஸோட மிச்சம் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து 12 GB தான். சாரி ஃபார் திஸ் டிஸ்டர்பன்ஸ். உங்களுக்கு லைட்டாக பில் சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல விட்டுறேன். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போது அதுலேயும் என்கிட்ட மிச்சம் இருக்கிற ஜிபி எவ்வளோனா 1.29 GB வண்டி ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன கேம் வேணால் கேளுங்க, நான் போடுறேன். ஓகே, ஐ திங்க் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ நான் பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் ரிவ்யூன்னா அந்த அவங்க ஸ்மைலி, அப்புறம் வேறுனா சொல்ல வேண்டியது இருக்கா? ஓகே, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் நான் அந்த க்ரியேட் பண்ண இமேஜஸ்லாம் மட்டும், அந்த ஐடியாஸ்லாம் மட்டும் டக்குன்னு பார்த்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டில் இல்லை, முன்னாடியே பார்த்துருப்பீங்க நிறையா அந்த மாதிரி. ஓகே, பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்ருங்க. ஓகே, நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து நீட்டாக க்ரியேட் பண்ணது, அதனால் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகே, see you again. Tata, I am Smiley.